Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு நாம சுவையான காளான் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த காளான் குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த மாதிரி காளான் குழம்பு செஞ்சோம்னா கறி குழம்பு மாதிரி ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து இதோட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பீஸ் இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி குழம்பு வைக்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஆனியன் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 4 பீஸ் தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மசாலா பொருட்களை சேர்க்குறோம்னா, அடுப்பை ஆனில் வச்சுட்டு மசாலா பொருட்களை ஆட் பண்ணும்போது மசாலா பொருட்கள் கரிஞ்சிடும், அதனால் டேஸ்ட் மாறிடும். அதனால தாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா பொருட்களை ஆட் பண்ணுறோம். இப்போது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதோட நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 250 கிராம் மஷ்ரூம், அதாவது ஒரு பாக்கெட் மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதோட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா மஷ்ரூம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி அந்த மசாலா தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டம்ளர் தண்ணியை டைரெக்டாகவே மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். நாம மஷ்ரூம் கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்போட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். நடுவில் மூடியை எடுத்து கிளறி விட்டுக்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்து சுருங்கிடுச்சுங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருக்கு, அதனால மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மூடி எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா சுண்டிருச்சு. இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையோட மஷ்ரூம் குழம்பு ரெடி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கறி குழம்பு மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைட்ல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.